இந்த சின்ன ரப்பர் பேண்ட் தான் நம்ம மூட்ல இருக்கிற ஏசிஎல். இத நம்ம அளவுக்கு மீறி ஸ்டிச் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏசிஎல் டியர் ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற இன்ஜுரீஸ்ல ரொம்ப காமனான ஒண்ணு. ஃபுட்பால், பாஸ்கெட் பால், பேட்மிண்டன் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சின்ன தப்பானாலும் உங்க ஏசிஎல் சடன் மூவ்மெண்ட்ஸ் லைக் ஜம்ப்ஸ், டைரக்ஷன் சேஞ்ச், ஸ்டாப்ஸ் இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ்ல ஏசிஎல் இன்ஜுரி ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா ஏசிஎல் இன்ஜுரிஸ்க்கும் சர்ஜரி அவசியம் இல்லை. இதை நான் சொல்லல, ரிசர்ச்ல சொல்றாங்க. இன்ஜுரி ஆனவங்களுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருந்தால் மட்டும்தான் சர்ஜரி ரெக்கமெண்டட். அந்த கிரைட்டீரியாஸில் மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ரீஹேப்லி சரி பண்ணிடலாம். அதை தாண்டி சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு பியர் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த பியர் டெக்னிக்கில் ட்ரெடிஷ்னல் சர்ஜரின்னு இல்லாமல் ஒரு மினிமல் இன்வெசிவ் ப்ரொசீஜர் மூலியமாக நம்ம ஃபுல் ஏசிஎல் டியர் ஆகி இருந்தாலும் கம்ப்ளீட் ரிகவரி பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரில் டியர் ஆயிருக்க லிகமெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளுடைய ஓன் பிளட் எடுத்து ஒரு கொலாஜன் இம்ப்ளான்ட் ப்ரிப்பேர் செஞ்சு வைக்கிறாங்க. ஓவர் த டைம் அந்த இம்ப்ளான்ட்டை நம்ம பாடியை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம டிஷ்யூஸ் நேச்சுரலாகவே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இந்த மெத்தடில் ஏசிஎல் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சர்ஜரியை விட ரிக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும்னும் ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் குறையுதுன்னு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ப்ளஸ் நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி என்ன க்ரைட்டீரியாஸ்லாம் இருந்தால் சர்ஜரியே இல்லாமல் ஏசிஎல் டியர் எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஏசிஎல் டியர்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.